நம்மள பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சும்மா இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, கண்கள் நார்மலாவே துடிக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கண்ணு மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் கண்ணு பார்த்தீங்கன்னா, அப்படியே சைலண்ட்டா இருக்கும். இதுவே ஏன் துடிக்க காரணமா இருக்கும்? ஸோ இது அஸ்ட்ராலஜில இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கப்புறம் நான் இதுக்கு சயின்ஸில என்ன சொல்லியிருக்காங்க? அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீகோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கண்ணு துடிச்சு எதனா நடக்க போகுதுன்னு பார்த்தா யோசிச்சுக்கு அதான் உண்மை இங்கே. ஸோ அதுவே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டு கண்ணு அந்த இடது கண்ணு துடிச்ச நம்ம வெளியூருக்கு ட்ராவல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே இன்னொரு பக்கம் வலது கண்ணு துடிச்ச என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா விருந்தினர் யாருன்னா வரப்போகிறாங்கன்னு அறிகுறி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்கள் துடியத்துக்கு இந்த பலனை எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க? ஸோ இதில் உண்மையாகவே நடந்துக்கிட்டு இருக்கா? சயின்ஸ் என்ன சொல்லுது? அஸ்ட்ராலஜியில் இதுக்கு என்ன சொல்கிறாங்க? இது பார்த்தீங்கன்னா நம்பலாமா நம்பக்கூடாது. நான் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். நம்ம கண்ணு கிட்ட அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முகத்தில் இருக்கிற கண்கள் பகுதியில் இருக்கிற இந்த ஒரு இமைகள் தான் துடிக்குதே கண்டி அங்கே இருக்கிற கண்ணு பார்த்தீங்கன்னா துடிக்கல. மோஸ்ட்டாக இதை பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணு துடிக்குது கண்ணுக்கு துடிக்குதுன்னு தான் சொல்லுவீங்களே கண்டி இந்த இமைகள் தான் துடிக்குதுன்னு உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு அப்படி இல்லைனா வேறு யாருக்கு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஏன் இந்த இமைகள் துடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். கண்ணில் இருக்கிற இமை பகுதி ஸோ வெளிப்புற நரம்பு மண்டலம் உடலுக்கு செல்லும் மின்னோட்டம் மின்னணுக்கள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணைந்தால் மட்டுமே ஸோ இந்த மாதிரி கண்கள் துடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்ணில் இருக்கிற அந்த ஒரு இமை பகுதியும் ஸோ நரம்பு மண்டலமும் ஒன்றா சேர சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் சகஜம் தான். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னா எதனால் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளட்டு சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் நம்ம உடலுக்குள்ளே எப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கோ இதே மாதிரி தான் நம்ம உடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் சீராக ஓடிக்கொண்டு இருக்கிறது தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மின்னோட்டம்னா நீங்கள் கரண்ட்டு நார்மலாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோவை தான் சொல்கிறாங்க அவங்க. நமக்கு பாடி பார்ட்ஸுக்கு வெளியே இருக்கிற நரம்புகள் மண்டலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ மின்னோட்டம் எலக்ட்ரான்கள் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்மள சன்லைட்டு பட்டால் கூட சன்லைட் இல்லை. ஸோ சூரியன்லேருந்து நமக்கு கதிர்வீச்சு வந்தால் கூட ஸோ நமக்கு பட்டுன்னு ஒரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறோம் நம்ம. இந்த காரணத்தால் தான் நம்மளுடைய கண் இமைகள் பார்த்தீங்கன்னா துடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வரைக்கும் துடிக்கலாம். இன்னொருவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரைக்கும் துடிக்கலாம். அப்படி இல்லைனா ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா துடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ கரண்ட்டை பற்றி பேசுகிறேன். எப்படி ஒரு பக்கத்தில் சார்ஜர் போட்டாக்கா ஒரு பக்கம் நெகட்டிவ் இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ ஒரே சீராக ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்குள்ளே பாயுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நரம்பு உறுப்புகள் மட்டும் இந்த மின்னோட்டங்கள் பார்த்தீங்கன்னா சீராக பாய சொல்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண் இமைகள் பார்த்தீங்கன்னா துடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு சகஜமான விஷயம் தான். ஸோ நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இது நல்ல விஷயமும் கிடையாது கெட்ட விஷயமும் கிடையாது. நம்மளுடைய பாடி பார்ட்ஸுக்குள்ளே கரெக்டாக இந்த எலக்ட்ரான்கள்லாம் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கண் இமைகள் பார்த்தீங்கன்னா துடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் இமைகள் துடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் மறந்துட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி துடிச்சிருக்கா உங்களுக்கு நம்மளுடைய உடலில் இருக்கிற தசைகள் தொடை முதுகு தலை இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா துடிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திடீர்னு துடிக்கும் எனக்கு உங்களுக்கு துடிச்சிருக்கா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய முறை பார்த்தீங்கன்னா கண்கள் இமைகள் துடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிக ட்ரஸ்ட்டாக இருந்தாக்கா உங்களுக்கு கண்கள் துடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. தூக்கமின்மை சோர்வு இருந்தாக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ உயிர்வேதி மாற்றங்கள் தோல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டால் துடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு ஸோ ஸ்மார்ட் ஃபோனு கணினி லேப்டாப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீக்கம் அலர்ஜி இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கண்கள் இமைகள் மூடுவதற்கு பல காரணங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தீர்வே இல்லைன்னு கேட்டிங்கன்னா தீர்வு இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய இதயம் எப்படி துடிக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கண் இமைகள் பார்த்தீங்கன்னா துடிக்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஸோ இந்த மாதிரி உடிச்சு வச்ச புள்ளியாட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா ஸோ எந்த ஒரு நிறைய பாதிப்பு வரதான் கூடும். அதனால் நம்மளுடைய இமைகளை பார்த்தீங்கன்னா மூடி திறக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு நம்மளுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா 10 முறைக்கு மேலே துடித்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 10 முறைக்குள்ளே துடிச்சாக்க நார்மல்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 25 முறைக்கு மேலே துடித்தா நீங்கள் போய் டாக்டரை பார்த்தே ஆகணும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு